both of us had to agree on the same yes. அவ்வளோதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about a year. Okay. And to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time gap. Otherwise, yes, took about. Any time it's a quick yes. Yeah. Yes, sir? After the question was asked, the answer was yes. சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி நீங்கள் தமிழ்லேயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி 2 பே கேட்டிருக்காங்க. தக்லைஃப் வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா? சேர்ந்து நான் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அவர் சொல்லுவார், அப்புறம் தனித்தனியாக எடுத்துருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு 36 வருஷமா. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition. And this is the stage. That's why I'm so happy. Super sir, super. இப்போ வந்து ஆன் செட்ல நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக்லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையா டை பண்ணிட்டாரு தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வாங்க போங்க தான் நாங்கள். Conversationsல அதே மாதிரி இருந்திருக்கு. I've never been silly gossip. Okay. Has never been. அப்படி ஏதாவது தெரியாம நான் எங்கள ஒருத்தர் யாராவது குரூப்ல இருப்போம், நாங்க யாராவது அந்த பக்கம் எழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவாரு. இல்ல பேசாம இருப்பாரு, என்ன ரொம்ப நேரம் பேசாம இருக்காங்க, சப்ஜெக்ட மாத்துக்கன்னு மாத்திடுவாங்க. இதெல்லாம் ரோட்ல வாசல்ல ஸ்கூட்டர்ல சாஞ்சுக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டர்ல சாஞ்சுக்கிட்டோ, இல்ல நின்றுகிட்டோ நடந்துகிட்டோ இருப்போம். சாப்பிடுற நேரமாச்சு கொஞ்சம் அவங்கெல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றவரெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்களை சுத்தி. அப்ப நாங்க பேசுனது வெறும் கதையா இருந்தது, இப்ப அது களமா மாதிரி. வாவ், சூப்பர். அதை பார்க்கறதுக்கு நாங்களா வெயிட்டிங். ஸோ கமிங் டு மணிரத்னம் சார். சார் இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் நீங்க வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்க. எதனால இவ்வளோ வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? How does it feel again joining us with that? இந்த வருஷம் அவங்க கூப்பிடலங்க. கமல் சார் என்ன சார் கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்ட விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னின்னு சொல்லுவோம். அதனால அதுக்கப்புறம் கூப்பிடுவேன். So இப்போ கடைசியா இப்போ நீங்க சேர்ந்திருக்கீங்க. How does it feel sir? Exactly the same. நாயகன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, it's such a relief to have somebody who can take care of it, you know. So நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். So it's a big advantage to have a talent in front of camera. And what surprises me is the enthusiasm has not changed at all. The passion for it and the search has not changed. It's still there. And not willing to settle for the easier option. இன்னும் தாண்டி புதுசா பண்ணணுங்கிறது வந்து அந்த that desire that there for a lot of technicians. Rahman is like that. So it's such a pleasure to have them. Then they'll pull you up also. Super sir. So ThugLife உடைய இந்த ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா இப்படி ஒரு என்டையர் ஸ்டார் காஸ்டே ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு நீங்க பண்றீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி எங்களுக்கு. Okay, let me tell you something very important. Yes sir. Because there are a lot of people, everybody wants to write nowadays. Nothing wrong with that. Nothing wrong with that. But collaboration is a very important thing. And collaboration is not arguing the hell out of the story. It's observing why you like the story and try to embellish it if possible. That's the most possible, positive way to work on a script. And that is how it is. எத்தனையோ கதை பேசணும். என்னோட பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று அவருக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க, எடுத்துங்க அப்படின்னு. அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதானே தவிர he went his route. I only offered criticisms as a fan of movies. மணிரத்னமுக்கோ கமலஹாசனுக்கோ ஃபேன் ஆனது சொல்லலாம். ஏன்னா அதுவும் தான்
அந்த கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா, இட்ஸ் a beautiful collaboration. அதுக்கப்புறம் என்னது இல்லை, என் பொண்ணு மாப்பிள்ள கொடுத்தாச்சு, அவ்வளோதான். குழந்தை எப்படி வருதுதான் பண்ணணுமே தவிர அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். And this child is one of the most beautiful child I've seen it. Super sir, lovely, lovely. All right, now coming to Rahman sir. So Rahman sir and Mani sir oda combo ஒரு மாசான ஒரு காம்போ, பிளாக்பஸ்டர் காம்போ, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தக் லைஃப்ல ஹவு டிட் த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்? எப்படி சார் இது ஆரம்பிச்சது இந்த காம்போ? சார் தக் லைஃப் ஆன்சர் கொடுப்பீங்களா சார் நீங்க? No, I think Ponniyin Selvan, I really love doing both the versions of Ponniyin Selvan. There was a lot of freedom. I probably worked 300% more, and we selected 100% for everything. I wanted the movie to work. And in this case, working with Mr. Kamal Hassan, it was like a know who he is. So my thing was, what can I give new to this project? What can I throw off? Like how you said, unlearning is a very, very important thing. We start appreciating other people's work or our own work, and when you do that, you carry that whole baggage again. So in this case, I was like, how can I throw out all that stuff and get something new for this project? That was it. So was there any memorable discussions Kamal sir or Mani sir நீங்க work பண்ணும்போது சேர்ந்து? கமல் சார் ஃபோன் பண்ணிட்டு இதுல உங்களோட ஃபுல் ஃபார்ம் வரணும்னு சொன்னாரு. ஒரு லவபிள் த்ரெட் கொடுத்தாரு தகு மாதிரி. சார் ஃபுல் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டா இருக்கோம், இன்னும் வேற level. I really loved it. I think he was meaning that beyond you, what can you do? Ramari. You always you must do beyond yourself, and you're doing it. அதனால நான் அதை ஞாபகப்படுத்தல, என்னையும் நீ பார்த்துருக்கேன்னு தான் சொல்றேன். ஏன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக் வயர் எப்படி சார் குறைக்கிறது, டெய்லி குறைக்கணும். இதுங்க வயரியா இல்லை சாப்பாடு, அது மாதிரி ஆசையை குறைக்கணும். அது அவர் ஆசைப்படுறது பூரா அவருடைய ஒர்க்குக்காக தான் ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கு தன்னால நல்லா நடக்கும். நம்ம given the most encouraging environment, அதுதான் ரொம்ப முக்கியம். கதை கேட்கறவங்க கிட்ட யாருக்கு நீங்க ஸ்பேர்னால கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இல்ல ரொம்ப முக்கியம் அது. அண்ட் ஐ திங்க் தட் வே அவருக்கு நல்ல மியூசிக் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறத உறுத்தாம தேவையை மட்டும் சொல்லுவார். கதையாக இருந்தாலும் ஆக்டிங்காக இருந்தாலும் அவர் அப்படித்தான். இது நான் ஏற்கனவே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது பண்ணா என்ன பண்ணலன்னு தோணும். அது பண்ணோம்னா தெரியும். அது பண்ணாமல் இருந்திருந்தோம்னா எவ்வளோ பெரிய பெசகாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் டப்பிங்கில் நான் நேர்த்தி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். சார் அதில் கொஞ்சம் அந்த காட்டுவீங்களா, அது காட்டுங்கன்னாரு. காட்டுறேன் சரி, பட் அந்த டேக்கை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வேறு இடத்துல பக்கத்தில் வேலை பார்த்துருந்தார். வந்ததும் அந்த இடத்த கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் சொன்னேன்னா இனிமே அந்த ஐடியா கொடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. நீங்கள் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மி. To add to that stuff, I initially when the story was told, I had usually do some ideas. So I thought I'll do a very, very theme for this film, very emotional. And சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு passionate love song மாதிரி விட்டாரு. எப்படி சார் ஒர்க் ஆகும்? I said, no, whatever he picks is always gold. So let's trust us. And then after working for a month, I think, because it turned out to be something very, very special. Everybody said, "My party will learn the money." So not the song, but another song. Super sir, nice. Now going to STR sir. STR sir, Maniratnam sir கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், என் படம்லாம் எதுவும் பண்ணாங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா
தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம், இதில் மணி சார் கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் 2 பேரும் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து சார் கிட்ட நான் எப்பவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவேன். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன். என்னன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருமே. ஸோ அதுதான், ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி வெரி வெரி பிளஸ்ட். அண்ட் இவங்க பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜி ஜோன் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் எங்க எல்லாருக்குமே அதே தான் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவோம். இப்போ என்ன டைலாக் மறந்துடும். அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. த்ரிஷா வந்து கேட்பாங்க எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, ஏதாவது தெரியுமா, யாருக்கு தெரியும் சொல்றாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க எதுக்கு 1 more எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார், மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார், மணி சார் அத மைக்ல சொல்லுங்க சார். நிஜமா அப்படி கேட்டீங்களா கேக்குறேன். மாத்தியோக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. சீரியஸ் சார். யா. ஸோ ஈவன் அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்றதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்றது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ எங்களால தான் 1 more to செகண்ட் டேக் அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்றதே கஷ்டம், இதுல வேற டான்ஸ் வேற ஆடிருக்கீங்க சிங்கிச்சா சாங்ல. அது கமல் சாரோட 2 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போறீங்க, டான்ஸ் ஆட போறீங்க அப்படின்னு ஒண்ணு. கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்லுங்க சார், 2 பேர் சேர்ந்து ஆடிருக்கீங்க. ஏன்னா எங்களுக்குலாம் அது ஒரு ட்ரீட். சார் வந்து பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவரு அப்பயே பண்ணிட்டாரு பயங்கரமா டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்னைக்கும் வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாம ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலா பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் வந்து சார் போட்டு ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் in Delhi we shot the song. It was very hot, we were all sweating and it was very tough to shoot. எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன், சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன் சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வி ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். திடீர்னு டேக் வந்தோடனே எங்க இருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல. அப்படின்னு ஒண்ணு நான் நின்னுட்டேன். So that was very நிஜமா நடந்தது என்னன்னு மணி சார் தான் தெரியும். கூட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தாரு, இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன, நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு, நீங்க இருக்கீங்க ஷாட்ல அப்படின்னு வேணாமே நாயகன்லயே நான் ஆடலை, நான்லாம் கிடையாது ஆடுங்கன்றாரு. அதனால நான் முதல்ல இருந்ததுல அந்த பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆடுறதா இல்லை. அதனால ரிஹர்சல்லாம் அரை மனசா பார்த்தேன், ஆடுங்க ஆடுங்கன்னு ஒரு சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லயும் அப்படிதான் சொன்னாரு, நான் ஆட மாட்டேன் ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலையும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுங்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அவரோட எனர்ஜி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியா கொஞ்சமாவது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜி. தவிர எனக்கு ஈஸியா வருங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு தி thug lady Trisha அவர்கள். யா இங்கிலீஷ் யா ஓகே.
they want you to share that in English, sir. Okay, once again. sorry. Yeah. No, emotional. We got carried. Yeah. No. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and it's a fantastic. Shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying I came there and suddenly showed my talent. No, I was trying to match up with him and his age. That was fantastic because I was thinking, okay, sir will do it very softly, lightly, so we'll also do it in the same style. I saw his energy and I stopped. So I couldn't, match him. So then it was like a magic to dance along with sir. That's all. And another thing, எல்லாரும் எங்க அம்மா திட்டத்துக்காக யூஸ் பண்ண வார்த்தை இப்படி ஒரு பெருமையா மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது எல்லாரையுமே நீங்க தக்குன்னு கூப்பிடுறீங்க. எங்க அம்மா என்ன மட்டும்தான் அப்படி கூப்பிட்டு இருந்தாங்க. எங்க வந்துட்டானா அந்த தக்கு அப்படி அது இப்ப எல்லாருக்கும் பட்டமா மாறினதுல எனக்கு சந்தோஷம் தான். ஜோதியில் கலந்துட்டேன். I'm sorry sir to interrupt. One thing I have to say, as a dancer, or a dance from childhood I've been learning to dance. There is a shot in Sagalagala Vallavan where light will move from left to right. So basically, any dancer, any actor can dodge that. That anybody can do it. But in cinema, we have to know that every song has a tempo. So in the timing, you have to do the movement also. At the same time, you should make sure that, the light doesn't hit your head. You don't get, hit. So every time when I see that song, I used to think what a talent sir is. Because that's not easy to pull off like that. I can keep telling like on and on. There is a lot of things which he has done. So it's a great inspiration, sir. Thank you, sir. Thank you so much. So true, sir. So true. And Simple sir, படத்துடைய மியூசிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எனக்கு ஒரு பாடல் தானே கேட்டிருக்கோம். ரஹ்மான் சாரோடைய மியூசிக் பற்றி. நீங்க நம்ப மாட்டீங்க, படத்துல அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு இது அதுல மணி சார் அப்பல இருந்து கேட்டுருக்கேன் சார், சாங் அனுப்புங்க சார்னா அனுப்பவே மாட்டாரு. ரஹ்மான் சார் அது ஒன்றும் முடியல, ஏதோ கரெக்ஷன் இருக்கு. நானும் சரி நம்ம பட சாங் இவ்வளவு உண்மையெல்லாம் பேசக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயந்துருவாங்க. கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? என்னோட ஃபேவரட் அந்த விண்வெளி நாயகன் ஒரு இடம் வருது. So I'm a very big fan. Yeah, so we're all waiting sir. So perfect an act for Kamal sir. அதுதான் விண்வெளி நாயகன் மறந்துட்டேன் நான். அந்த இடம் வரும்போது it was fantastic. So waiting, and இந்த சாங் தான் நீங்க இப்ப பார்த்த சாங் தான் நானும் பார்த்தேன். இது மற்ற சாங்ஸ் எல்லாம் படத்துல தான் வருது. So waiting எங்களை போல நீங்களும் வெயிட்டிங். சூப்பர். Alright, now coming to the thug lady, Trisha ma'am, நீங்க எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் வரையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ், பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவீங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன், இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கேன். வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்? Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. Yeah. So you're always a little, sort of a bit awestruck because you're like, you don't know what to do over there, right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say. And the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, they're legendary for very many varied reasons. So this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said,
3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்ல அப்ப பார்த்துட்டு இப்ப பார்த்திருக்கோம். செட்ல எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. Ipo actually where Mani sir is concerned, I was relatively new na idea எடுத்து பண்ணும்போது, and it was a fairly simpler role also. ஆனா அந்த ஒரு hard work and the way he tortures us then, and now it's just the same. I mean, jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same... And it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So most of my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because I was not there in any of the gangster portion. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film, and what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Maniratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Super. Lucky. எல்லாமே lucky அப்படினா சொல்லணும். Okay. So இப்போ வந்து first நம்பல. Because it's a huge dream now. நான் பார்த்தே வளர்ந்திருக்கேன். They're part of my life. They're part of me. So first நம்பல, அதுக்கு அப்புறம் screen test பண்ணேன் and they liked it. And it still feels surreal. உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்கு உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் a great opportunity for me. So I'd like to thank Mani sir தான் சூஸ் பண்ணது. So I'd like to thank him for that. Okay. Fan boy மூமெண்டா ஆன் செட்ல எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. காட்ட முடியல. யார் கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்லை, கமல் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். உள்ள போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமா இருக்கு, எப்படி இதை ஹேண்டில் பண்றது, நீங்க மணி சாரோடலாம் ஒர்க் பண்றீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு, நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியலடா. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கினேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல மைண்ட்ல, இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன், எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. I enjoyed it, even though there was a lot of pressure. கமல் சார் சொன்ன மாதிரி எச்சம் முடியல, கால்லாம் நடுங்குச்சு. I enjoyed it. And also, again, it's one of my most memorable days. Yeah, I'll always remember that. Cherish it. We're so happy for you. Now, coming to Jojo Jog sir. சார், உங்களுடைய டெய்லி ஷூட்டிங் ஐ லவ் யூவோட தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார், நீங்க ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்ல அப்படின்னும் போது எப்படி இருந்தது? கேரளா பிரஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. அவரை பார்த்து இப்படி ஐ லவ் யூ சொல்லாம போக முடியும்? நான் சின்ன சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போ அந்திலிருந்து ஒரு ஆஸ் எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து என்ன அவர் பார்க்க முடியறதே ஒரு ஆசைன்னு சொன்னா, அந்த ஆசையால சொல்றது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சாரோட ஃபிலிம் திங்கிங் வந்து வேற லெவல்.
ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்குது. இப்போ அந்த சீன் எல்லாம் பண்ணோம், அது எப்படி எல்லாம் பண்ணோம் பயம் இருக்கு. ஆனால் கமல் சார் இவர் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளா நடிச்ச சீன் வந்து சிம்பு சார் கூட நாங்க இல்ல சாரும் டென்ஷன்ல இருக்கிறார்ல, எல்லாருமே டென்ஷன்ல இருக்கு. அப்புறம் வந்து சேம் பார்ட்டிஸ், அப்போ அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினைச்சுதான் என்ன இங்க கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கணும்னு காமிக்கணும்ல. நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதான் கமல் சார் பொசிஷன்ல இருந்தாரு. ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும்போது நான் இங்கே திரும்பி இருந்துச்சு. ஆனா அவர் குரலுக்கு ஒரு இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ, நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். அது நான் சொல்றேன், அது ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்குது. கமல் சார் சொல்ற மாதிரி என்னோட லைஃப்ல வந்து அவர் வந்து ஒரு பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அது கத்துக்கணும். இல்லைன்னா நான் வந்து சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்போ கத்துக்கிட்டு வந்த ஆள் தான். 30 years ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்தால் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. அப்போ அவரை பார்த்து அவர் பண்ற விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேட்ல ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மனுஷார்கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பான். சிம்பிள் வேர்ட்ல எப்படி சொல்ல முடியும்னு தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்ல கிடைச்ச என்னோட சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஒரு கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரஹ்மான் சார், என்னால எனக்கு சீன் இருக்கு, கண்டிப்பா வாசிக்கணும். ரஹ்மான் சார் அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு, பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் ஆகிடும். நான் வந்து ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன், எப்படி இருக்கு, என் கேரக்டர் எப்படி இருக்கு, படம் எப்படி வந்திருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஓல் க்ரூ எல்லாருமே சொல்றாரு வேற லெவல், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு தெரியுது. ஆனா கமல் சார் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான் சார், உங்களை பார்த்தா நடுக்குது, பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார்? உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். என்னோட பயத்தை கடத்திட்டாங்க. எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி அதை அவங்களை கடத்திட்டு நான் வீர மாதிரி நின்றுட்டு இருக்கேன். தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப கரெக்ஷன் பண்ண கொஞ்சம் சேர்க்கிறேன்னா நல்லா வரணுங்கிற பயம் தான். அவர் ஃபோக்கஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாரு, கலர் கரெக்ஷன்லயும் அப்படிதான் பண்ணுவாரு. இதுல எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது ஏதோ என்னை பத்தி நல்லா சொன்னதுக்கு அவங்களை பத்தி நான் நல்லா சொல்றது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்ப இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்க, நாங்க பேசுறது எவ்வளவு நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஜூன் 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு ஒரு நோட் வந்தது. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னாங்க. ஜூன் 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். Coming to Abhirami ma'am, நீங்க வந்துட்டு அன்னலக்ஷ்மியா வந்துட்டீங்க, கமல் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டீங்க, இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷன்ல. இந்த படத்துல எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. See that you have to have the audacity to dream a certain dream.
அந்த ட்ரீம் எல்லாம் காணறதுக்குள்ள audacity கூட எனக்கு இல்லை. So these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that as my two directors, Kamal sir as my director, he will always be my guru, my director, and Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை ஒரு ஷாட் நம்ம கையிலேருந்து வாங்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாமே கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியரா கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்க கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில பேசி அவங்க கிட்ட இருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. That I don't know how they do that. And I was asking Mani sir வந்து அஞ்சலிங்கிற படத்துல ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளவு அழகா நடிக்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். Because that is impossible. My daughter is 3 now. இங்க உட்காருன்னு சொன்னா அங்க ஓடுவா. So it is impossible to direct children. So children ஆகட்டும் இல்ல seasoned actors ஆகட்டும் freshers ஆகட்டும் எல்லார்கிட்டேயும் எப்படி வேலை வாங்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். So என்னை பொறுத்த வரைக்கும் I just went there as a blank slate. எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவா. ஏன்னா படிச்சதெல்லாம் மறந்துடுச்சு. இங்க எல்லாம் வரிசையா சொன்ன மாதிரி பயத்தினால படிச்சது நம்மளுக்கு தெரியும் நினைச்சது எல்லாமே மறந்துடுச்சு. ஸோ அங்கே போய் எவ்வளோ ராவா போக முடியுமோ அந்த அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செதுக்கிக்குவாங்கன்ற நம்பிக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் சார் சொல்லுங்க அவ்வளோதான். So that was me in the whole set. Lovely, lovely, super. So எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. I have one more question from Hesha. Kamal sir, இது உங்களுக்கு and மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன். Hesha கேட்டிருந்தாங்க, what is that one thug moment in your career sir? ஏன்னா நீங்க வந்தாலே எங்களுக்குலாம் தகு தான், ஆனால் உங்களுடைய thug moment என்ன உங்களோட கரியர்ல? தெரியல, it's yet to come. I think I'll wait for it. Oh my God. Mani sir, அதே கேள்வி தான் உங்களுக்கும். What is that one thug moment? Same. Rahman sir, சார் நல்ல ஒரு தங்கு ரிப்ளை கொடுங்க சார். இவங்க கூட சேர்ந்தது சிம்பிள் சார், நீங்களாவது சொல்லுங்க சார். ஒன் தக் மூமெண்ட் இன் யுவர் கரியர் சார். இவருடைய சொல்ல நாங்களாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். ஓ, சிட்டிங் நெக்ஸ்ட் ஹிம். ஓ வாவ், சிட்டிங் நெக்ஸ்ட் டு கமல் சார். இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட அது ஒரு தக் மூமெண்டா இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர், நைஸ்.